இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. இந்த சாப்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இது வேறு விதமாக தான் பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் என்ன நடக்குது வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இது அதே பிதாவாகிய தேவன் தான், அதே இஸ்ரவேல் தான். எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. இந்த கீழ்ப்படியாமல் இருந்தபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் 40 வருஷம் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினால 40 வருஷம் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு சொல்லுங்க? யார் கையில? பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. ஒருவனை என்ன பண்ணுகிறாரு? தெரிந்து கொள்கிறாரு. இந்த ஜனத்துக்காக நிற்கிற ஒருவனை அவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. மல்லடியா இருந்தவளுக்கு என்ன பண்றாரு? தூதனானவர். பல ஏற்பாடுல தூதனானவர் அப்படின்னாவே அவர் யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும். தூதன் என்றால் வேற, தூதனானவர் என்றால் வேற. இயேசு இறங்கி வர்றாரு, தூதனானவரா இறங்கி வந்து அவங்கள பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அந்த வசனத்துல வாசிங்க. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். யார் இந்த மனிதன் சொல்லுங்க? யார் இந்த மனிதன்? சிம்சோன். சிம்சோனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருந்தது? பெலிஸ்தியர் ஜனங்களுக்கு இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக தேவன் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே தரிசனமாய் பேசுறாரு. உன்னில் இருந்து ஒருவன் வெளிப்படுவான், அவன் நசரேயனா இருப்பான். அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது. அவன் பெலிஸ்தியரை வீழ்த்தி இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்வான் என்று பிறப்பிலேயே ஒரு அபிஷேகம். ஆனா நம்ம பார்க்கறது எல்லாமே வேறு கோணத்துல சிம்சோனை பார்ப்போம். ஆனா உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொள்கிறாரு. ஒருவன் எனக்காக எழும்பி நிற்பான், ஒருவன் இஸ்ரவேலை ரட்சிப்பான், அந்த இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பான், இஸ்ரவேலை தேவனுடைய பாதைக்கு நேராக நடத்துவான், இந்த பெலிஸ்தீரின் கைக்கு அவங்களை நீங்களாக்கி விடுவிப்பான் என்று ஒருவனை அவர் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வருகிறாரு. இந்த உருவாவதற்கு முன்பதாகவே நடந்தது ரெண்டே பேருக்கு தான் சம்பவம். ஒருவர் யாருன்னா சிம்சோனு, ரெண்டாவதுனா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாகவே ஒரு தூதன் வந்து சொல்றாரு, உள்ள கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அந்த இயேசு கிறிஸ்து நசரேயனாய் இருப்பாரு. அவர் ஜனங்களுக்காக விடுதலை பண்ணும்படியாக, ஜனங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக, ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில் அவதரிப்பார் என்று ஒரு தூதன் சொல்லுகிறாரு. ஆனா அதே பழைய ஏற்பாட்டில் ஒரு தூதனானவர் வந்து சொல்லுகிறாரு, உன் வயிற்றிலிருந்து ஒருவன் பிறப்படுவான், அவன் இஸ்ரவேலை ரட்சிப்பான், அவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பான், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நசரேயனாய் இருப்பான். அவனுடைய தலையில் என்ன பண்ணக்கூடாது? சவரன் கத்தி. ரெண்டுக்கு சம்பவம் ஒரே மாதிரி இருக்கா சொல்லுங்க? ரெண்டுக்கு சம்பவம் எப்படி இருக்குது? ரெண்டு பேர்த்துடைய அழைப்பு என்ன அழைப்பு சொல்லுங்க? ரெண்டு பேர்த்துடைய அழைப்பு என்ன அழைப்பு? சிம்சோனுடைய அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும். இயேசுடைய அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மளையும் எருசலேமில் இருக்கிற ஜனங்களையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து தூக்கி நிறுத்தணும். ரெண்டு பேர்த்துடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? ஒரே அழைப்பு தான். ரெண்டு பேர்த்துக்கு தான் தாயின் கருவத்தில் உருவாவதுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டாரு?
மற்றவங்களுக்கு எரேமியா எழுதப்பட்ட 1:5 உன்னை தாயின் கருவியில் உருவாதுக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டேன். அது வேற. ஆனா தூதனானவரே இறங்கி வந்து பேசுறாரு. சகரியாட்ட பேசினாரு, தூதன் இறங்கி வந்து பேசினாரு. உன்னில் ஒருத்தன் என்ன வெளிப்படுவான், அவன் யார், யோவான் என்று சொல்லி என்ன பண்ணாரு, வெளிப்பட்டாரு. இவங்க எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனே என்ன பண்ணுகிறார், உருவாக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்ன பண்றாரு, உருவாக்கி சொல்றாரு, அவன் நஸ்ரேனா இருப்பான், அவன் ஜனத்தை என்ன பண்ணுவான், விடுவித்து பெலிஸ்தீனின் கையிலிருந்து அவர்கள் என்ன பண்ணுவான், விடுதலை ஆக்குவான். நடந்ததா சொல்லுங்க. அப்ப தாயின் உருவாதுக்கு முன்பதாகவே தூதனானவர் இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒருவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட அபிஷேகம் உள்ளவன் சிம்சோன், எப்பேற்பட்ட அழைப்பு உள்ளவன் சிம்சோன், ரட்சிக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்டாரு. பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சாயலாக ஒருவன் உருவாக்குறாரு. அதே யாருங்க, சிம்சோன். அப்பேற்பட்ட வல்லமையில கொடுத்தாரு. இயேசுக்கு நிகரான வல்லமை. இயேசு கிறிஸ்து அற்புதம் அதிசயம் செய்தாரு. சிம்சோனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதை வேணாலும் தூக்கி போட சொன்னா தூக்கி போடுவான். எவ்வளவு பேரை கைத்த வச்சு அவனை கட்டினாலும் தூக்கி உடச்செறிஞ்சிட்டு போயிடுவான். எவ்வளவு பேர் அவனுக்கு உண்மைதாக நின்றால உடைச்சிடுவான். ஒரே ஒரு தாடையை வச்சு எல்லா காரியத்தையும் முடிச்சிருவான். அவனுக்குள்ள பலன் இதுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லை. கோலியாத்து கூட அந்த பலன் கிடையாது. எவ்வளவு பெரிய ராட்சசர்களுக்கு அந்த பலன் கிடையாது. அவனுடைய வல்லமை காட்டில் அவனுக்கு உடம்புல இருக்கிற பலத்தை பார்க்க ரொம்ப பயங்கரம் உள்ளதா இருந்துச்சு. தேவனே உருவாக்குனாரு. எதுக்கு உருவாக்குனாரு, ஜனங்களை ரட்சிக்கும்படி உங்களையும் உருவாக்குனாரு. தாயின் கருவில் உருவாதுக்கு முன்பதாகவே உங்களை அவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, பெயர் சொல்லி. எதுக்கு பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு? இப்போ சிம்சோனை எதுக்கு உருவாக்குனாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியிலிருந்து விடுவிக்கும்படியாக. இயேசு ஏன் அந்த பூமியில் உருவானாரு, ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து மாறி தேவனுக்கு நேராக திரும்பணும், பாவத்திலிருந்து விடுபடணும். இவங்க எல்லாரும் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும்படியாக என்ன பண்ணாரு பூமிக்கு. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களை எதுக்கு உருவாக்குனார், எதுக்குங்க பிறந்தீங்க? பக்கத்தில் கேளுங்க, எதுக்கு நீங்க பிறந்தீங்க, உங்களை எதுக்குங்க உருவாக்குனாரு? எதுக்கு நீங்க வந்து பைபிள் உட்காந்து படிச்சிருக்கீங்க, பைபிள் எதுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? நோக்கம் இருக்கு. என்னைக்காவது பக்கத்தில் சொல்லி கேளுங்க, உங்க நோக்கத்தை கேட்டிருக்கீங்களா? உங்க நோக்கம் என்னதான் சொல்லி நீங்க இயேசுட விசாரிச்சிருக்கீங்களா? எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அது செய்து இது செய்து போச்சு வந்துச்சு, இதைத்தானே பேசிட்டு இருக்கிறோம். சிம்சோனை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மோசையை முச்சடி முன்னாடி பேசுனதுக்கு நோக்கம் உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் யாரையும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார வைக்கிறவர் அல்ல பிரியமானவர்களே. அவருடைய நோக்கம் இல்லாமல் யாரும் இங்க உட்கார முடியாது. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, உன்னுடைய வேலை அடுத்தது எப்படியா இருக்கணும்னா, எதற்கு வந்து உட்கார வச்சு என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்குது, எதற்கு என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க, எதற்கு என்ன நன்மையை கொடுத்திருக்கிறீங்க, எதற்கு என்னை கண்ணீர் வடிக்காமல் பாதுகாத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு குயவன் கையில் உள்ள களிமண் போல என்னை நீங்க வணஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சும்மா வந்து தேய்ச்சிட்டு போவதற்காக என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்து உள்ளங்கையில வரைஞ்சு என்னை தெரிந்து கொண்டு இந்த பைபிளை கொடுத்து இங்க உட்கார வைக்கல. எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. பக்கத்தை சொல்லுங்க, நோக்கம் என்ன? இதுவரையும் நீ கேட்காம இருக்கியா? பக்கத்தை சொல்லுங்க, கேளுங்க, உன்னை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். அப்பதான் எலும்பி பிரகாசி கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஒரு ஒளி உண்மையில என்னாகும், அப்பதான் ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. கரங்களை நன்றி செலுத்துவோமா? நோக்கம் இல்லாமல் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ வர்ற காலத்துல என்ன பண்ண முடியாது, எலும்பி நிற்க முடியாது. அது வரணும். ஏன் நோக்கம்? எவ்வளவு பேர் உலகத்துல எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. என்ன எதுக்கு இயேசுவா கூப்பிட்டு வந்தீங்க, என்ன இயேசுவா கழுவுனீங்க, என்ன கொடுத்து என்ன வச்சிருக்கிறீங்க சொல்லு, அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றார், தூதனானவர் வந்து பேசுறாரு. வாசிங்க, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவார், அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போ ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக, ஜனங்களுடைய கட்டுக்களை விடுதலையாக்கும்படியாக ஒருவனை கர்த்தர் உருவாக்கினார், சிம்சோன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாதை ஒருவேளை நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாதையா இருக்கலாம். அவனுடைய பாவத்தில் விழுந்தான், விபச்சாரத்தில் விழுந்தான், அவன் கண்ணை பிடுங்கினாங்க, அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, மாவரைக்க தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. நம்ம மட்டும் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா, நம்ம மட்டும் விழுந்து எந்திரிக்காமல் இருக்கிறோமா,
இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தை பைபிள் எழுதப்பட்டிருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணி தான் இருப்பாங்க, கீழே விழுந்து என்ன இருப்பாங்க, எந்திரிக்க தான் செஞ்சிருப்பாங்க. நம்ம யாருமே பரிசுத்தமான என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு பாவம் கண்டிப்பாக என்ன ஆகும், இருக்கும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிம்சோன் விழுந்தனால நான் விழுகாம எப்படி நிற்கிறேன் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து நின்றாரு. இதே சிம்சோனை கொண்டு ஜனங்களை ரட்சிக்க முடியாதான் வந்தாரு. ஆனா சிம்சோன் ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிட்டான், விழுந்து போயிட்டான். இதை நான் உடைக்கும்படியாக தான் அவர் புதிய ஏற்பாட்டில் அதே ரூபம் எடுத்து அவர் விழுகாதவராக, அவர் பாவத்தில் அதே தான் பிசாசனோடு வந்து மலையில நிற்கிறான். நீரே ஆனா அப்பத்தை பிட்டு என்ன கல்லை பிட்டு அப்பமா சாப்பிடு, உன்னை தான் தேவதூரில் கையில எது நடந்துட்டு போவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ தூரம் என்ன பண்ணி பார்க்கறான், அவரை சூழ்ச்சியில் விழுக வைக்க பார்க்கறான். அவரு நீ என்ன என்னை பார்த்தா சிம்சோன் நினைச்சியா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன். அந்த சிம்சோனையுமே நான் தான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நீ என்கிட்டயே வந்து இந்த காரியத்தை சேவியா, நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கி அவர் இந்த பூமியில ஜெயித்து காமித்த கரங்களை நன்றி சொல்லத்தோமா. இந்த சிம்சோனை, அந்த சிம்சோன்ட்ட பிடிச்சது ஒரே ஒரு காரியம் தான். அந்த வசனத்தை வாசிங்க, என்ன செய்தார், ஜனங்களுக்காக என்ன செய்தார் வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கும் 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அப்போ சிம்சோனுடைய நிலைமை, அழைக்கப்பட்ட அழைப்பு வேற, அவன் அழைக்கப்பட்டது இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாக, அவன் அழைக்கப்பட்ட நோக்கம் வேற. ஆனா ஏதோ ஒரு வகையில விழுந்து போனபடினால அவன் கண்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்திரிக்கு தன்னை வெளிப்படுத்தினபடினால, தன்னுடைய ரகசியங்களை சொன்னபடினால அவனை தலைமயிரை எடுத்து எல்லாம் சிரைச்சு மொட்டை அடிச்சு கண்களை பிடுங்கி எங்க தூக்கி போட்டாங்க, மாவரைக்க தூக்கி போட்டாங்க. ஆனா அழைப்பு சும்மா இல்லைங்க, அந்த அழைப்பு அவனை சும்மா விடாது. அடுத்து வாசிங்க. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கியது. கரங்களை தெரியும் நன்றி சொல்லுத்தோமா. நீ மொட்டை அடிச்சு என்னை விழப்பண்ணின ஆண்டவர் என்னை முளைக்க பண்ணி என்னுடைய வல்லமையை திரும்ப கொடுக்க வல்லவராக. கரங்களை தெரியும் நன்றி சொல்லுத்தோமா. அந்த ஜனங்கள் மொட்டை அடிச்சுட்டு இவன் கண்ணை புடுங்கிட்டா என்ன ஆயிரும் நினைச்சாங்க, சொல்லுங்க. கண்ணை புடுங்கிட்டா வல்லமை போயிரும், இவனை என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் கொன்றலாம் நினைச்சாங்க. ஆனா அவன் மாவரைக்கும் போது மொட்டையடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல, திரும்பவும் அந்த அபிஷேகம் என்ன ஆரம்பிச்சிருச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சு, முடி என்ன ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அந்த வசனத்தை அது எழுதியிருக்காருன்னா ஒரு நோக்கம் இல்லாம எழுத மாட்டாரு. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னா, அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும். ஏன் தொடங்குச்சுன்னா, திரும்ப அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அது தரிசனத்தை நிறைவேற்றணும், மத என்ன வளரணும். அவன் பிறந்தது முதல் அவன் என்ன பண்ணக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அவன் நசையனா இருக்கணும். திரும்ப இந்த வல்லமை அவனுக்கு கொடுக்கணும்னா அவனுக்கு முடி இருந்தா தான் அந்த வல்லமை என்ன பண்ண முடியும். அது ஒரு அடையாளம். சிம்சோனுன்னா ஒரு அடையாளம். என்னதான் அவன் தலைமையில் என்ன பண்ணக்கூடாது, சிரைக்க கூடாதுங்கிற ஒரு இது இருந்துச்சு. அது இருந்தபடினால தான் அவன் வல்லமை கிரியேஷன் தான். அதே தலைமுறை எடுத்துட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு பெலிஸ்தியருக்கு ஒன்று தெரியல, அது வளர வளர வெட்டியுடன் என்ன விட்டுறாங்க தெரியாம போச்சு. மாவரைக்க விட்டாங்க, பலன் போயிடுச்சு. கொஞ்சம் முடி இருக்குது, அதை மறுபடியும் என்ன பண்ணணும், சிறச்சுடனுங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சு. அதே மாதிரி தான் பிசாசு நம்மளை எல்லாத்துலையும் விழுங்கிடுவான். ஏதோ ஒரு நூலில் அவனுக்கே தெரியாத ஒரு கருத்தை நமக்குள்ள கத்தர் வளர பண்ணிக்கிட்டே இருப்பாரு. காரணத்தை நினைச்சு சொல்லுத்தோமா, அவன் நினைச்சிருவான் உன்னை முழுங்கிட்டோம் நினைப்பான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல கத்தர் உன்னை வளர பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்ல என் பிள்ளை என்ற மன்னிப்பு கேட்க, என் பிள்ளை என்னை தேடி வரு, என் பிள்ளை ஏதோ ஒரு வகைத்துல அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி ஏதாவது உன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, முளைக்க பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ விழுந்தேன் என்று ஒரு நாள் நினைக்காத மகளே, சத்துருவே என்னை கொண்டு சந்தோஷப்படாதே. விழுந்தாலும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா. விழுந்தாலும் இப்ப சிம்சோன் விழுந்துட்டாருங்க. ஆனா என் தேவன் சும்மா இருக்கிறவல்ல, சிம்சோன் என்னை திரும்பியும் தேடி வருவான்ங்கிற எண்ணம் தேவனுக்கு இருந்தபடினால முன்னாடியே அவன் செய்ய போறத அவர் பின்னாடி இருந்து என்ன பண்றாரு, முடிய முளைக்க பண்றாரு. ஏன்னா முடி இருந்தா தான் அந்த வல்லமை ஜனங்கள் என்ன பண்ண அறியும்படியாக முடிய என்ன பண்றாரு, அதை பெலிஸ்தியரால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அது அந்த வசனத்தை ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நீ வாசிங்க 26ஆம் வசனத்திலிருந்து. சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தீரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல்
புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க. பெலிஸ்தியர் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் எல்லாமே சிம்சோன் வேடிக்கை காட்டுவதை பார்ப்பதற்காக எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க? 3000 பேர் கூடியிருக்கிறாங்க. இந்த 3000 பேர்த்த பார்த்தவங்க சிம்சோனுடைய முடியை பார்க்க மறந்து போனாங்க. இங்க சிம்சோனை வேடிக்கை காட்சியா கூட்டிட்டு வர்றாங்க. இந்த வேடிக்கை காட்சியா கூட்டிட்டு வரும்போது சிம்சோன் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த வீட்டோட தூணை எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க காமிங்க, அதை நான் தடவி பார்த்துட்டு கூட உங்களை என்ன பண்ண வேடிக்கை காட்சி காமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றான் சொல்லும்போது, அந்த கையிலாக கொடுத்து தாங்கி வந்தவங்க எனக்கு கொண்டு போய் விடுறாங்க, அந்த தூணுக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். நன்றி சொல்லுமா. இப்ப அவனுடைய எண்ணம் இந்த ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். யார் அழிச்சிடணும்? பெலிஸ்தியரை அழிச்சிடணும். இந்த பெலிஸ்தியர் ஏன் அழிக்கணும்? இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க சொல்லுங்க? இந்த பெலிஸ்தியரோட என்ன எப்படி இருந்துச்சு? 40 வருஷம் இந்த பெலிஸ்தியர் யார் அழிச்சிட்டு கொண்டு வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சிம்சோனுக்கு கண்கள் பிடுங்கப்பட்டுருச்சு. இப்ப சிம்சோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? சிம்சோன் பெயர் சொல்லி அழைத்ததுக்கான வாக்குத்தத்தம் என்னது? இவன் இஸ்ரவேலை காப்பாற்றுவான், இவன் பெலிஸ்தியரின் கையில் நின்று இஸ்ரவேலை காப்பாற்றுவான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிம்சோனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேரா சிம்சோன் ஓடி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயனால சில காரியங்கள் சில நாட்கள் ஓடுனா அது சில நாட்கள் ஓடாதபடினால அவன் கண்கள் என்ன பண்ணிருச்சு? பிடுங்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்துல அவன் தேவனை பார்த்து சொல்றான், இப்ப ஒரு நல்ல டைம் வந்திருக்கு ஏசப்பா, இப்ப நல்ல ஒரு டைம் வந்திருக்கு பிதாவே, மறுபடியும் என்னுடைய பலத்தை கொடுங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களை எவன்லாம் ஆளணும்னு நினைக்கிறானோ எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நான் வீழ்த்திடணும். திரும்ப என் ஜனங்கள் இந்த பாகாலுக்குள்ள, திரும்ப இந்த ஜனங்கள் இந்த தாகோனுக்குள்ள, திரும்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாகாலுக்குள்ள விழுக கூடாது. எனக்கு நீ ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினீர்ல, அந்த வாக்குத்தத்தம் இன்றே நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் சிம்சோனுக்கு இருந்தபடினால சொல்றான், என்னை மறுபடியும் ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க நினைச்சிருன்னு சொல்லி இஸ்ரவேலுக்காக எழும்பி நிற்கிறான். கரங்களை நன்றி செலுத்தோமா. இந்த இடத்துல நினைச்சிருந்தானா என்ன பண்ணிருக்க தேவையில்ல, எழும்பி இருக்க தேவையில்ல. இதற்கு அப்புறம் நான் போய் ஒன்றும் பண்ண போவதில்லை. என்னுடைய அழைப்பு என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். இதுதான் கடைசி தருணம். என்னை ஒரு விஷயம் நினைத்தல் சொல்லிட்டு தூணை பிடிச்சிட்டு அடுத்து சொல்றான், இந்த பெலிஸ்தியரோட என் ஜீவனும் போகட்டும், என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த பெலிஸ்தியர் எப்பொழுது இஸ்ரவேலை மேற்கொள்ளவே கூடாது என்ன சிம்சோன் கிடந்தது. கடவுளை நன்றி செலுத்தோமா. தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் கண்ணீர் வெடிக்க கூடாது. 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதற்கு அப்புறமும் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொண்டு விடவே கூடாது. ஒரே ஒரு டைம் என்னை நினைத்தருளுங்க, ஒரே ஒரு டைம் எனக்கு கிருபை வைங்கன்னு சொல்லும் போது முடியெல்லாம் வளர்ந்துருச்சு. திரும்பவும் பலன் வந்துருச்சு சிம்சோன் மேல. இப்ப தூணை நசுக்கிறான். எல்லா பெலிஸ்தியரும் ஆண்டு போனார்கள். கடந்த நன்றி சொல்லுமா. ஒரே ஒரு டைம். இது நாள் வரைக்கும் அவன் அடிச்சதை காட்டிலும் பைபிள் எழுதப்பட்டு இதற்கு முன்பதாக அவன் கொன்றவர்களை காட்டிலும் இதற்கு முன்பதாக அவன் அழிச்சவனை காட்டிலும் எப்போ தேவனுக்கு நேராக மகிமை ஏறெடுத்தானோ, எப்போ மோசே போல தன் கைகளை உயர்த்த ஆரம்பிச்சானோ, எப்போ காலை யோசுவா போல தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன்னுடைய கண்கள் மங்கின நிலைமையில, தன் உடல்கள் எல்லாம் காயப்பட்ட நிலைமையில
எல்லாரும் என்னை கேளிக்கை பொருளாக, எல்லாரும் என்னை வேடிக்கை பொருளாக நிற்கிற இந்த நேரத்துல நான் எழும்பி நிற்க போகிறேன். என் தேவன் அற்புதம் செய்ய போறாரு. எந்த நாளானாலும் சரி இந்த பிசாசு என் ஜனங்களை மேற்கொண்டு விடக்கூடாது. என் ஜனங்கள் இந்த பிசாசின் பாதையில விழுந்து யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று இயேசுடைய எண்ணம் எப்படி இருந்தது, அதே போல சிம்சோனுடைய எண்ணம் ஒரு நாள் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொண்டு விடக்கூடாதுங்கிற எண்ணம் சிம்சோனுக்கு இருந்தது அல்லவா. அவன் சொல்றா, என் ஜீவனை இங்க கொடுத்து நான் இஸ்ரவேலை காப்பாற்ற போகிறேன், இங்க என் ஜீவனை கொடுத்து இஸ்ரவேலை நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டான். இயேசுவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து கொண்ட கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அந்த நல்ல வேளையில அவர் பெரிய தேவன், பிரியமானவளே. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் மனோவோட்ட வந்து சொல்றாரு, உன் வயிற்றில் ஒருவன் பிறந்து வருவான், அவன் இஸ்ரவேலை காப்பாற்றுவான், அவன் கடைசி வரை எப்படி இருப்பான்? வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? அப்ப நோக்கம் நிறைவேறிச்சு. கரங்களை நன்றி சொல்லுத்தோமா? இப்ப கேளுங்க, என்னுடைய நோக்கம் என்ன? என் நோக்கம் என்ன? ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டாரு? நோக்கத்தை நிறைவேற்றாம செத்துற போறீங்களா? நோக்கத்தை நிறைவேற்றாம இந்த பூமி விட்டு போற போறீங்களா? தவறுகள் வரும், பிரச்சனை வரும், விழுந்து போவீங்க, அது முக்கியம் இல்லை எனக்கு. கடைசியில தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற்றதா, அதுதாங்க முக்கியம். பிரியமானவர்களே, சிம்சோன் எழுந்து நின்றான். விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, என் கண்ணு பிடிக்கு பரவாயில்ல, நான் இந்த பெலிஸ்தியோட செத்து போக நான் ரெடி. ஆனா இஸ்ரவேல் அவங்க என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அந்த வசனத்தை வாசி. பின்பு 31ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் நியாயம். கரங்களை நன்றி சொல்லுமா? 20 வருஷம் இஸ்ரவேலை தலை நிமிர நடக்க பண்ணிருக்கிறான். 20 வருஷம் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொள்ள விடாமல் சிம்சோன் பாதுகாத்து கொண்டிருந்தான். தன் பிறப்புல கொடுத்த வாக்குத்தத்தத்தை 20 வருஷம் நிறைவேற்றினவன் இந்த 21ஆம் வயசுல சாகும்போது மொத்தமா பெலிஸ்தியரை கொன்னுட்டுதாங்க அவன் தன் உயிரை விட்டான். தன் உயிரை கொடுத்து இஸ்ரவேலை பாதுகாத்தவன். கரங்களை நன்றி சொல்லுதோமா? நீ ஒருவேளை வழி விலகி போயிருக்கலாம், ஒருவேளை நீ பழைய நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை பாவத்தில் நீ விழுந்திருக்கலாம், ஒருவேளை நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். சிம்சோன் விழுந்தாதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா முடிவு தேவனுக்கு ஜெயமாக இருந்தது. கரங்களை நன்றி சொல்லுதோமா? இப்போ நிம்மதியாக சிம்சோன் தன்னுடைய பலன் வந்தபோது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு மற்றவங்க எல்லாம் பயந்து கொண்டு தன் உயிரை விட்டாங்க. ஆனா சிம்சோன், நான் இஸ்ரவேலை பாதுகாத்துட்டு என் ஜனங்களை பாதுகாத்துட்டு இனி எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தேவனுக்கு நேராக தன்னை ஏறெடுத்து தன் ஜீவனை என்ன பண்ணானா, விற்று போட்டான், தன் ஜீவனை கொடுத்தான். நீங்க ஜீவனை கொடுக்க சொல்லிங்க, 1 மணி நேரம் உங்க முழங்கால கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க ஜீவனை கொடுக்க சொல்லுங்க, இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிங்க உங்களுக்கு பேசல, தேவன் கொடுத்த நோக்கத்துக்காக ஓடுங்க. 1 மணி நேரமாவது தேவனை நோக்கி என்ன பண்ணுங்க, பாருங்க. அவர் உங்களை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. கரங்களை நன்றி சொல்லுத்தோமா? அவர் வல்லமையுள்ள ஒரு பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசே என்ன பண்ணாரு? கையை தூக்கி இஸ்ரவேலுக்காக நின்னாரு. காலேப்பும் யோசுவாவும் எங்க நின்னாங்க சொல்லுங்க? என் ஜனங்கள் கானானுக்குள்ள போகும்படியாக தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு எங்க நின்னாங்க? மோசேக்கு முன்பதாக, ஜனங்கள் முன்பதாக. தன்னை அவமானம் போனாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஜனங்கள் என்னை காரி துப்புனாலும் பரவாயில்ல, இவங்க பார்த்து ஏன்டா இப்படி பண்ற, பைத்தியக்கார பண்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா தேவன் வல்லமையுள்ளவர். ஒரு நாள் அவர் அவமானப்படுத்திடுறாங்க சொல்லி 2 பேர் நின்னாங்க. அடுத்து சிம்சோன், என்னை நீ கேளிக்கை பொருளா பாக்குறீங்க, ஆனா தேவனை திரும்பவும் எழுப்ப வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி முடி இப்ப வளர்ந்ததுக்கு நோக்கம் தெரிஞ்சிருச்சா? அவர் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடி வளர 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 அவன் மேல் பலம் பெருக 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 கேளிக்கை பொருளாக பார்க்கப்பட்ட சிம்சோன் ஒரே நிமிடத்தில் பெலிஸ்தர் எல்லாவற்றையும் வீழ்த்து போட்டான். அவன் உயிரோடு இருந்து அவன் கொன்னதை காட்ட, அவன் சாகும்போது கொன்னவனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஒரே நேரத்தில் 3000 பேர்த்த கொன்று பெலிஸ்தரை மடங்கடிக்க பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. மரியாதை பார்த்து சொல்லுவாரு, உன்மேல் கர்த்தர் நிழலிடுவார், உனக்கு என்ன நடக்கும்?
நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அந்த குமாரன் இரட்சகர் எனப்படுவார். இந்த உலகத்தை அவர் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பாரு. அவர் பெரியவராய் இருப்பாரு. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் கத்தரிட்டிருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தத்தமா சொல்லி அவர் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருப்பாரு. கடைசியாக தன் ஜனத்துக்காக என்ன பண்ணுவாரு? ஜீவனை கொடுத்து ஜனங்களை மீட்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது நிறைவேறலையா? நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கும் போது ஒரு நோக்கம் இல்லாமல் உருவாக்க மாட்டாரு. எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கும் போது நம்ம சும்மா ஒரு கடமைக்கு வந்து உட்கார்ந்துட்டு போகும்போதே அடைக்க மாட்டார். ஒருவேளை நீ இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் விசுவாசத்தை பேசுவேன், அப்புறம் அவிசுவாசத்தை பேசுவேன், அப்புறம் புறங்கொருவேன்னு சொல்லி நீ உட்காந்துருந்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் உட்காந்துருப்போம். 40 வருஷம் என்ன பண்ணுவோம்? வனாந்தர் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். கடைசியில் முடிவே வராது, அலைஞ்சிட்டே தான் இருப்போம். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அலையிறத 40 நாளில் கொண்டு போய் உங்க சேர்க்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. காலேப்பு யோசுவா கூட 10 பேர் போனாங்கல்ல, 10 பேர் 40 வருஷம் பிரயாணம் பண்ணியா இதுக்கு போனாங்க? கானானுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க. 40 நாளில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? 40 நாளில் சேர வேண்டிய இடத்த எத்தனை வருஷம் போய் சேர்றாங்க? 40 வருஷம் சேர்றாங்கன்னா அப்போ தப்பு யார் மேலே இருக்கு சொல்லுங்க? உன் ஆசீர்வாதம் நாளைக்கே உனக்கு வரணும். வரலைன்னா யார் மேலே தப்பு இருக்குது? ஏன் விசுவாசம்? நான் எழுப்பாமல் இருக்கிறதா? நான் அந்த சட்டிக்குள்ளேயே நாண்டிட்டு இருக்கேன். ஆனால் சிம்சோன் அப்படி பண்ணலை. எல்லாம் என்ன வேடிக்கை பொருளாக பார்க்குறாங்க. ஏசப்பா என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க, நான் இப்படி நான் கஷ்டப்படுறதுக்கு என் உயிரை மாய்த்து கொள்கிறேன்னு சொல்லி கூட என்ன பண்ணியிருக்கலாம்? மாய்த்து கொண்டு இருக்கலாம். அப்படி பேசல. இப்போ ஒரு சான்ஸ் கொடுங்க. எதிரி அழிக்கிறதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் மறிக்கும் போது கூட ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். இன்னைக்கு கடைசியான சான்ஸ் கொடுத்துருக்காரு. சத்துருவை மேற்கொள்வதற்குரிய சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. சிங்கத்தின் மேலும் விரியும் பாம்பின் நடக்கிறதுக்கு அதிகாரத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. செத்தன உயிரோடு எழுப்ப அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. வல்லமில்ல காரியங்களை ஒன்று கூட கொடுத்துருக்காரு. நீ நடக்கும்போது நல்ல அற்புதம் செய்ய முடியாது வல்லமே கொடுத்துருக்காரு. சிம்சன் போல இந்த கடைசி நிமிஷம் கேளுங்க, ஏசப்பா அந்த கடைசி நிமிஷம் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அதிகாரத்தை கொடுத்துட்டீர், பலத்தை கொடுத்துட்டீர். இப்போ நான் நடந்து கிரியை செஞ்சே ஆகணும். சிம்சன் என்ன பண்ணிதான் கிரியை செஞ்சே ஆகணும். பலம் வந்துருச்சுனாவே அங்கே என்ன பண்ணிடணும்? தள்ளுனா எல்லா சத்துருவையும் நசிக்க போட்டான். ஒரே நேரத்தில் எல்லா சத்துருவையும் தாகோன்னு இருக்க எல்லா சத்துருவையும் நசிக்க போட்டான். நம்ம இப்போ நசுக்க ரெடியாக இருக்கோம். பக்கத்தில் தான் பேசணும். என்னையவே பார்க்குறீங்க, பக்கத்தில் பேசுங்க. எப்போங்க நீங்கள் சத்துருவை மேற்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? சத்துருவை பார்த்து ஓடுனீங்கன்னா சொல்லுங்கள், ஓடுனீங்கன்னா ஒரு ரவுண்டு ஒரு வீட்டை சோத ரவுண்டாக கட்டிக்கிங்க. எத்தனை வாத்தி சுற்றி வந்தாலும் இந்த ரவுண்டுக்குள்ளே தான் வருவீங்க. சொல்லுங்கள், ஒரு பானைக்குள்ளே ஒரு நண்டு போட்டால் எங்கே தான் வரும்? சுற்றி அதுக்குள்ளே தான் வரும். இப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்கு முன்பதாக இருக்க செங்கடலை கூட 2ஆக பிளந்து உன்னை ராஜாவை உட்கார பண்ணுவா. கரங்களை தேடி நன்றி செலுத்தும் அந்த நல்ல வேலையில்.